ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேராளர் மாநாடு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மண்டபத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களின் தலைமையில் இன்று இந்த மாநாடு நடைபெற்றிருந்தது. மாநாட்டில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், EPR அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், புலட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், சமத்துவ கட்சியின் தலைவர் சந்திரகுமார் உள்ளிட்ட தலைவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், கோவிந்தன் கருணாகரன் உட்பட கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், பொது மக்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பித்தது. அதன்பின் அந்த கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பிலும் அந்த கட்சி எதிர்காலத்தில் முன்னெடுக்க தீர்மானித்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மேலும் இந்த பேராளர் மாநாட்டின் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள், தேவைகள் தொடர்பிலும் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதன்போது கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த பேராளர் மாநாட்டில் எடுக்கப்பட்ட பல்வேறு தீர்மானங்கள் தொடர்பிலும் இதன்போது எடுத்து கூறியிருந்தார். இந்த மாநாட்டில் பல கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருபத்தி ஆறாம் ஆண்டு பேராளர் மாநாட்டின் தீர்மானங்களை நான் உங்களுக்கு வாசித்து சமர்ப்பிக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும். நாங்கள் எங்கண்ட கட்டமைப்பின் யாப்பின்படி நாங்கள் 2023 2025 ஆண்டு வரை எமது நிறைவேற்று குழு அதனுடைய பதவிக்காலம் அது மீண்டும் 2 வருடங்கள் நீடித்துள்ளது. அதே போல் 2027 ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி காலப்பகுதியில் மீண்டும் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்டமைப்பு இன்னும் ஒரு மாற்றங்களோ அல்லது இன்னும் இறுக்கமான முறையிலோ அல்லது சில விரிவாக்கியோ அதில் சில மாற்றங்களை கொண்டு நாங்கள் இன்னும் கொண்டு போவோம், முன்கொண்டு செல்வோம் என்றையும் சொல்லிக் கொள்கிறேன். தீர்மானங்களை வாசிப்பேன். முதலாவது தீர்மானம்: அரசாங்கம் கொண்டு வர விரும்பும் புதிய அரசியல் சாசனமானது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழ் மக்கள் தமது பூர்வீக வாழ்விட பிரதேசத்தில் ஒரு சுயாட்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என இலங்கை அரசாங்கத்தை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளான ரணசிங்க பிரேமதாச, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ போன்றோர் நடைமுறையில் உள்ள 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று அரசியல் தீர்வை காண்போம் என கூறியிருந்தனர். அதற்காக பல்வேறுபட்ட தெரிவு குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் தீர்வுகள் எட்டப்படவில்லை. எனவே தமிழ் மக்களின் நீண்டகால போராட்டத்தின் நியாயத்தை புரிந்து தமிழ் மக்கள் விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற சமஷ்டி முறையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது.
தீர்மானம் 2. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறையின் கீழ் நடாத்தப்பட வேண்டிய மாகாண சபை தேர்தல்கள் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக நடாத்தப்படவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமல் ஜனாதிபதியின் பிரதிநிதியான ஆளுநராலேயே மாகாண நிர்வாகங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிர்வாகங்கள் ஆளுங்கட்சி சார் நிர்வாகங்களாக மாற்றப்படுகின்றன. அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் மிக விரைவாக முன்னைய விகிதாசார முறைப்படி தேர்தல்களை நடாத்தி மாகாண நிர்வாகங்களை மக்களின் பிரதிநிதிகளிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. 3. 46 வருடங்களுக்கு முன்பாக தற்காலிக ஏற்பாடாக நடைமுறைக்கு வந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை நசுக்கவே கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதுடன் பல 100 பேர் கொல்லப்பட்டும் உள்ளனர். ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே இச்சட்டம் நீக்கப்படும் என தற்போதைய ஜனாதிபதி இலங்கை மக்களுக்கு உறுதி வழங்கியிருந்தார். ஆனாலும் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக அதைவிட மோசமான அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் எனும் ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து மனித உரிமை அமைப்புகளும் கண்டிக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு பிரதியீடாக எவ்வித சட்டமும் இந்நாட்டுக்கு தேவையில்லை எனவும் இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 4. இலங்கை தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடாத்திய இன அழிப்பு, போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு கூடாக முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்பு செயற்பாடுகளின் மீள் நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அரசாங்கத்தை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் மீண்டும் ஒரு யுத்தம் எனும் அச்சுறுத்தலே அறவே இல்லாத சூழ்நிலையும் சிறைகளில் மிக நீண்ட காலமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்பதுடன் மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பிற்காகவும் தமது நோக்கங்களை அடைவதற்காகவும் தவிர்க்க முடியாத சூழலில் முன்பு ஆயுதம் ஏந்தினோம் என்று கூறும் ஒருவரை செயலாளராக கொண்டுள்ள கட்சி சார்ந்த தற்போதைய ஆட்சித்தலைவர் தமிழ் இளைஞர்களின் நிலையினை புரிந்து கொண்டு அவர்கள் தமது எஞ்சிய காலத்தினையாவது அமைதியும் சமாதானமும் நிறைந்த சூழலில் வாழ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்மாநாடு கோரி நிற்கிறது. தீர்மானம் 6. வலிந்து காணாமலாக்கப்பட்டவருக்கான போராட்டம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. வலிந்து காணாமல் போவச் செய்யப்பட்டவர்களின் உறவுகளுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என அரசாங்கத்தை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 7. இந்திய இழுவை மடி படகுகளாலும் உள்ளூர் இழுவை மடி தொழிலாலும் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளாலும் மீனவ கிராமங்களில் பாதுகாப்பு தரப்புகள் மேற்கொண்டுள்ள ஆக்கிரமிப்புகளாலும் கடல் மீதான உரிமையை இழந்தும் கடல் வளங்களை இழந்தும் தமது வாழ்வாதாரங்களை இழந்தும் நெருக்கடிக்குள்ளாயிருக்கும் 46,000 குடும்பங்களைச் சேர்ந்த 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எமது நாட்டின் கடல் வளங்கள் அழிக்கப்படுவதை தடுப்பதற்கும் கடற்தொழிலாளர் சமூகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்குமான வகையில் 2016 ஆண்டில் இலங்கை இந்திய அரசுகள் மேற்கொண்ட கூட்டு இணக்கத்தின் அடிப்படையில் மீண்டும் பேச்சுக்களை ஆரம்பிக்கவும் 1996 ஆண்டின் 2ஆம் இலக்க மற்றும் 2017 ஆண்டின் 11ஆம் இலக்க சட்டங்களை உறுதியான முறையில் நடைமுறைப்படுத்தவும் மீனவர் கூட்டுறவு சங்கங்களை வலுவாக்கி மீனவ கிராமங்களில் இருந்து படைத்தரப்பினரை வெளியேற்றி அம்மக்களின் பாதுகாப்பும் வாழ்வாதாரங்களும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அரசாங்கத்தை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 8. விவசாயத்தை வாழ்வாதாரமாக நம்பியுள்ள பெருமளவு மக்களின் நலன்களை பேண உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்து தற்போதைய அரசாங்கம் ஆட்சியை அமைக்க விவசாயிகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டது. இன்று நெல்லை அறுவடை செய்த விவசாயிகள் சீரற்ற காலநிலை காரணமாக நெல்லை காய வைக்க முடியாமல் நிற்கிறார்கள். காய வைத்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு நெல்லை விற்க முடியவில்லை. அரசாங்கமோ நெல்லை கொள்வனவு செய்து விவசாயிகளுக்கு உதவிட போதுமான நிதியை ஒதுக்காமல் உள்ளது. இம்முறை ஏறக்குறைய 8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் 30 லட்சம் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட எதிர்பார்க்கப்படுவதால்
நிர்ணயிக்கப்பட்ட விலையில் முழு நெல்லையும் கொள்வனவு செய்ய அரசாங்கம் முழுமையான நிதியை உரிய நிறுவனங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. வடக்கு மாகாணத்திற்கு தீர்மானம் 9வது, வடக்கு மாகாணத்திற்கு மகாவலி நீர் வரக்கூடிய அளவிற்கு நீரும் இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதை மகாவலி அபிவிருத்தி சபையின் உத்தியோகத்தர்கள் மங்களமுனசிங்காவின் தெரிவுக்குழுவில் பல வருடங்களுக்கு முன்பாகவே தெளிவாக எடுத்து கூறியிருந்தனர். இதன் அடிப்படையில் மகாவலி எல்வலயம் என்பது சிங்கள மக்களை குடியேற்றும் திட்டமே தவிர விவசாய விரிவாக்கல் திட்டமல்ல. மகாவலி எல்வலயத்திற்காக சுவீகரிக்கப்பட்டுள்ள மணலாறு பிரதேச நிலங்களில் அங்கு வாழ்ந்த தமிழ் மக்கள் விரட்டியடிக்கப்பட்டு அங்கு சிங்கள மக்கள் படையினரின் பாதுகாப்புடன் குடியேற்றப்பட்டு அப்பிரதேசம் வெளியோயா என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதே போன்றே வவுனியா வடக்கு பிரதேசத்திலும் பழந்தமிழ் கிராமங்கள் சிங்கள குடியேற்றங்களாக்கப்படுகின்றன. வவுனியா வடக்கு பிரதேசத்தில் குடிப்பெரம்பலை மாற்றும் நோக்குடன் மாவட்டத்திற்கு வெளியே இருக்கும் சிங்கள ஊர்கள் தன்னிச்சையாக அரச நிர்வாகத்தால் இணைக்கப்படுகின்றன. இவ்வாறான சிங்கள குடியேற்றங்களின் நீர்த்தேவை என கூறி தமிழ் மக்களின் கிராமங்களையும் வயல் நிலங்களையும் மூழ்கடிக்கக்கூடிய கிவுலோயா திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அத்திட்டத்திற்கு பதிலாக அப்பிரதேசத்தில் உள்ள சிறு குளங்களை அபிவிருத்தி செய்வதனூடாக விவசாயத்திற்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இம்மாநாடு சுட்டிக்காட்டுகிறது. தீர்மானம் 10, ஜனாதிபதி அவர்கள் பதவிக்கு வந்ததும் பாதுகாப்பு தரப்பினரால் தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என உறுதிமொழியை வழங்கியிருந்தார். ஆனாலும் 16 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் காணிகள் விடுவிக்கப்படாமல் இராணுவ கட்டுமானங்கள் தொடர்ந்து பேணப்படுவதுடன் மக்களுக்குரிய நிலங்களில் புதிய கட்டுமானங்களும் உருவாக்கப்படுகின்றன. தமிழ் மக்கள் மீதான பாரபட்சத்தையே இது காட்டுகிறது. எனவே வெற்று வாக்குறுதிகளை தொடர்ந்து வழங்குவதை விட்டு உடனடியாகவே மக்களின் வதிவிடங்களை விடுவிக்குமாறு இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 11, தமிழர்களின் தாயக பிரதேசமான வடக்கு மற்றும் கிழக்கில் மகாவலி அபிவிருத்தி சபை மட்டுமன்றி தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம், வனர் ஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் கனியமணல் திணைக்களம் ஆகிய நிறுவனங்கள் மூலமாகவும் ஏராளமான தமிழர் பயன்பாட்டு நிலங்கள் பறித்தெடுக்கப்படுகின்றன. சம்பந்தப்பட்ட மக்களின் அனுமதியின்றியும் பிராந்திய திணைக்கள அதிகாரிகளின் தொடர்புகளின்றியும் மத்திய அரசின் அதிகாரிகளாலேயே படையினராலும் பௌத்த பிக்குகளினாலும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் புராதன பௌத்த இடங்கள் என்ற பெயரில் தமிழ் மக்களின் வாழ்விடங்கள் அபகரிக்கப்பட்டும் அவர்களது விவசாய நிலங்கள் அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டும் அவ்விடங்களில் புத்த கோயில்கள் அமைக்கப்பட்டும் வருகின்றன. புராதன இடங்களாக இருந்தால் அது பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர சட்டவிரோதமான முறையில் புத்த கோயில்களை கட்ட முடியாது. அவ்வாறான கட்டுமானங்கள் அனைத்தையும் இடைநிறுத்தி அவை தொடர்பாக ஆக்கபூர்வமான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு இம்மாநாடு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி கூறுகிறது. 12, மட்டக்களப்பு மாவட்டத்தின் மேற்கு எல்லையில் சிங்கள பௌத்தமயமாக்கலும் நிலப்பறிப்பும் தொடர்கிறது. 3000க்கும் அதிகமான குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கான கால்நடை சார்ந்த பொருளாதாரத்தை அளிக்கும் நோக்கோடு மயிலத்தனமடு, மாதவனை போன்ற இடங்களில் உள்ள மேய்ச்சல் திரைகளை அரச அனுசரணையோடும் பாதுகாப்போடும் வெளிமாவட்ட சிங்கள விவசாயிகள் ஆக்கிரமித்து வருகிறார்கள். இவ்விடயத்தில் நீதிமன்ற தீர்ப்புகளும் மீறப்படுகின்றன. வாகரை பிரதேச மக்களின் வாழ்வாதாரத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பினையும் பாதிக்கும் கனிம வள அகழ்வுகளும் சட்டவிரோத இறால் பண்ணைகளும் மக்களின் எதிர்ப்பையே மீறி முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அம்மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறு அரசாங்கத்தை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. வெளியிடுவதென முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலத்தின் கட்டாயமாகத்தான் அது இணைந்திருந்தது. 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்த விரும்பத்தகாத சில அரசியல் நகர்வுகளால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த 2 கட்சிகள் வெளியேறி கூட்டமைப்பிலிருந்து முன்பே வெளியேறியிருந்த கட்சிகளுடன் இணைந்து இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கப்பட்டது.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த 5 கட்சிகளுடைய புரிந்துணர்வு உடன்படிக்கை 2023 ஜனவரி மாதத்தில் கைச்சாத்திடப்பட்டது. அந்த கூட்டணி உருவானதின் அடிப்படை நோக்கம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் இரண்டினதும் அணுகுமுறைகள் அல்லது அவருடைய செயல் திட்டங்களில் உள்ள குறைபாடுகள் அல்லது பின்னடைவுகள் காரணமாக, மற்றது எங்களுக்கு ஏற்பட்ட கசப்புணர்வுகள் காரணமாக நாங்கள் ஒரு வலுவான மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களை அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதிய கட்டமைப்பை ஜனநாயக முறைப்படி உரிய ஆவணங்களுடன் உரிய கட்டமைப்புகளுடன் உருவாக்க வேண்டும் என்ற முடிவெடுத்து இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் ஒரு பொது சின்னத்தின் கீழ் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு கட்டமைப்பாக முடிவெடுக்கப்படுகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொறுத்தவரையில் தற்பொழுது 5 கட்சிகள், ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், சமத்துவ கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி. ஏற்கனவே எங்களுடைய கூட்டமைப்பில் இருந்த தமிழ் தேசிய கட்சி விலகி அந்த இடத்தில் சமத்துவ கட்சி எங்களுடன் இணைந்து கொண்டது. இன்று அந்த கட்சியின் நடவடிக்கைகள் அனைத்தையும் வழிநடாத்துகின்ற பொறுப்பை கட்சியின் உயர் பீடமான நிறைவேற்று குழு கொண்டிருக்கின்றது. அந்த நிறைவேற்று குழுவுக்கு கீழே மாவட்ட குழுக்கள் இயங்குகின்றன. அந்த மாவட்ட குழுக்களிலும் இந்த கூட்டணியில் அங்கத்துவம் வைக்கின்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மாவட்ட குழு உறுப்பினர்கள் என்று இந்த கட்டமைப்பு இதுவரையில் செயற்பட்டு கொண்டு வருகிறது. பிரதேச குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டு அது இன்னும் முற்றுப்பெறவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் நிறைய விஷயங்கள், சாதகமான விஷயங்கள், பாதகமான விஷயங்கள் பலவற்றை கதைத்திருந்தோம். அதில் பாதகமான விஷயங்களை நான் சிலதை சொல்ல வேண்டும் உங்களுக்கு. என்னென்றால், எங்களுக்குள் இருக்கின்ற ஒரு மயக்கமான நிலைமை. இப்போ இதில் வந்து பேசின ஒரு உறுப்பினர் கேட்டிருந்தார், தாங்கள் வாகனத்தில் வரும்பொழுது பேசியதாக இந்த கட்சியுடன் எங்களுக்குடைய கூட்டு அது இது என்று. நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். நாங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கும் அதுக்கான வழிமுறைகளை முன்கொண்டு செல்வதற்குமாக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றோம். அது காலத்தின் தேவைக்கேற்ப எல்லாருடனும் புரிந்துணர்வு அடிப்படையில் செயற்படுகிறது. அதை தீர்மானிப்பதும் அந்தந்த காலத்தின் தேவைக்கேற்பதாக இருக்கும். இப்போ கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தின் பொழுது நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் அல்லது அவர்களை பிரதானமாக கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய பேரவையுடன் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டு இருந்தோம். அதில் எந்த இடத்திலும் நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் அல்லது அதில் வரக்கூடிய சபைகள், அதில் வரக்கூடிய ஆசனங்களை பகிர்ந்து கொள்வதை பற்றி எதுவும் கதைக்கவில்லை. தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் அடிப்படையில் ஒரு பொதுவான கொள்கையின் அடிப்படையில் இணைந்து சேர்ப்பதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதில் எங்கள் மீது வைக்கின்ற விமர்சனங்கள் போல நாங்கள் எங்களுக்கு ஆசனங்களை பெறுவதற்காக அல்லது சபைகளை பெறுவதற்காக நாங்கள் உண்மையிலே நாங்கள் அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு செல்லவில்லை. உண்மையாக அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடாமல் இருந்திருந்தால் அல்லது இன்னும் சில விட்டு கொடுப்புகளை செய்து நாங்கள் எங்களுக்கு ஒரு கொள்கையற்றவர்களாக நடந்திருந்தால் இன்னும் நிறைய சபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். நாங்கள் அப்படி செய்யவில்லை. அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு கூட்டணிக்கின்ற ஒரு கொள்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்களோடு இணைந்து செயற்படக்கூடியவர்களோடு இணைந்து செயற்படுகிறோம். இப்பொழுது தமிழரசு கட்சியுடனும் நாங்கள் ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில், அங்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடவில்லை ஒழிய நாங்கள் ஒரு புரிந்துணர்வின் புரிந்துணர்வின் அடிப்படையில் எமது மக்களுக்கான விஷயங்களை முன் கொண்டு செல்லுகின்றோம். அதன் அர்த்தம் நாங்கள் தமிழரசு கட்சியுடன் கூட்டணி அமைத்து விட்டோம் அல்லது தமிழ் தேசிய மக்களுடன் கூட்டணி அமைத்து விட்டோம் என்றல்ல. நாங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் அல்லது தமிழ் மக்களுடைய நலன்களில் அக்கறையான கட்சிகளுடன் இன்றைக்கல்ல என்றைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட விரும்புகிறோம், செயற்படுவோம். மற்றது கட்டமைப்பை பொறுத்தளவில் எங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கின்றது. அது நான் நினைக்கிற எதிர்காலத்தில் இன்னும் அதை நாங்கள் இறுக்கமாக நடைமுறைகளை கொண்டு வந்து அதை ஒழுங்காக கொண்டு வருவோம். அதாவது மாவட்டத்தின் சகல கட்சி நடவடிக்கைகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வலுவான அங்கமாக மாவட்ட குழு இருக்கும்.
அந்த மாவட்ட குழு வந்து நிறைவேற்று குழுவுக்கு கீழே இயங்கும். ஏன்னா நிறைவேற்று குழுவில் வந்து எல்லா கட்சிகளின் பிரதிநிதிகள் தலைவர்கள் இருக்கிறார்கள். வந்து அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் மாவட்ட குழு இயங்கும். சில இடங்களில் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றது, மாவட்ட குழுவின் தீர்மானங்களை மீறி சில விஷயங்கள் நடந்திருக்கின்றது.